Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் லெசனோட கண்டினியூஷனுக்கு போக போகிறோம். தட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் அது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வீரியம் அதிகம், அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அதிகம். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹைப்போதலாமஸ், அது நம்ம கெமிக்கல் பிரெயின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற மிக முக்கியமான பிட்யூட்டரி அண்ட் பீனியல் பார்த்தோம். அதோடு நான் ஃபஸ்ட்டு வீடியோவை வைண்டப் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த லெசன் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கும் ஐப்பர் இந்த மாதிரி ஒரேடியாக போட்டால் ரொம்ப குழப்பமாக இருக்கும்னு இன்றைக்கி நாம் செகண்ட் பார்ட்டில் நம்மளுடைய கழுத்தில் இருக்கிற கிளான்ஸை பற்றி பார்ப்போம். தட் இஸ் தலையில் இருக்கிற 2 கிளாண்டை பார்த்துட்டோம், ப்ளஸ் ஐப்போதலாமஸையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கழுத்து ரிலேட்டட், அதுக்கப்புறம் தைமஸ் முடிஞ்ச அட்ரினல் கூட நம்ம இதில் கவர் பண்ணலாம், பார்ப்போம். ஸோ thyroid gland. The thyroid gland is composed of 2 lobes which are located on either side of the trachea. இங்கே கொடுத்துருக்காங்க. This is 1 lobe and the second lobe. 2 lobes இருக்குது and either side of the trachea. Both the lobes are interconnected with the thin flap of connective tissue called isthmus. So, இங்க ரெண்டுமே கனெக்ட் ஆகிற இந்த ஏரியாவை you can just call them as isthmus. Okay. So, இது 2 லோபு நடுவில், ட்ரக்கியாவுக்கு 2 பக்கமும் இருக்குது. The thyroid gland is composed of follicles and stromal tissues. அந்த பிக்சர் இங்கே இல்லை, நான் சும்மா கொடுக்குறேன். இப்போ நம்ம TS of thyroid gland. இப்போ நம்ம ஒரு TS எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு ரவுண்ட் போடுறேன். அதில் ரவுண்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும் ரவுண்டாக. ஓகே. அண்ட் இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் கியூபாய்டல் எபித்தீலியம். ஓகே. திஸ் இஸ் cuboidal epithelium. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் there is a space இல்லை, இங்கெல்லாம் அப்படியே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஏரியா பேர் தான் ஸ்ட்ரோமல் டிஷ்யூ. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரவுண்டாக, திஸ் இஸ் thyroid follicles. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற இந்த டிஷ்யூ ஸ்ட்ரோமல் டிஷ்யூ. இந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸில் இன்னொரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இவங்க பேர் சி செல்ஸ் ஆர் பாராஃபாலிகுலார் செல்ஸ். இவங்க பேர் சி செல்ஸ் ஆர் பாராஃபாலிகுலார் செல்ஸ். இந்த செல்லில் கால்சிட்டானின் ரிலீஸ் ஆகுது ஸ்ட்ரோமல் டிஷ்யூவில் இருக்கிற இந்த செல்லில். ஃபாலிக்கல்லிருந்து யூ ஹாவ் T3 அண்ட் T4 ரிலீஸ். இதிலிருந்து கால்சிட்டானின் ரிலீஸ் ஆகுது. ஓகே. இப்போ பார்ப்போம். Each thyroid follicle is composed of follicular cells enclosing a cavity. So, இது நடுவில் இருக்கிறது தான் cavity. Okay. And these follicular cells synthesizes 2 hormones, tetraiodothyronin, that is T4, அதுக்கு இன்னொரு பேர் thyroxine, and triiodothyronin, T3. Iodine is essential for the normal rate of hormone synthesis in the thyroid. So, essential element வந்து iodine. Deficiency of iodine in our diet results in hypothyroidism. குறையும். So, the level is coming down. And enlargement of the thyroid gland, commonly called it as goiter. Hypothyroidism during pregnancy causes defective development and maturation of the growing baby, leading to stunted growth called cretinism. இப்போது ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் அந்த குழந்தை ஸ்டண்டட் க்ரோத், ரொம்ப குள்ளமாக, வளர்ச்சி குறைவாக, அது பேர் கிரெட்டினிசம். கிரெட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிறக்கிற குழந்தைங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஐக்யூ கம்மியாக இருக்கும். மென்டல் ரிட்டார்டேஷன், அது எம்ஆர்ன்னு சொல்லுவோம். லோ இன்டெலிஜென்ட் குவாஷன், அதுதான் ஐக்யூ கம்மியான்னு சொன்னது. அப்நார்மல் ஸ்கின் அண்ட் டெஃப் மியூட்டிசம் எட்ஸெட்ரா. டெஃப் மியூட்டிசம், காது கேட்காதது, அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இது எல்லாமே ஒரு ஹைப்போதைராய்டு மதருக்கு பிறக்கிற குழந்தைக்கு வர விஷயம். In adult women, hypothyroidism may cause menstrual cycle to become irregular. menstrual cycle irregular ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் வேலை என்ன, ஒரு தைராய்டோட பேசிக் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசல் மெட்டபாலிக் ரேட், பிஎம்ஆர்னு சொல்லுவோம். பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன? நான் பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மெட்டபாலிசம் அப்படின்னு. இட் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு நமக்கு உடம்புக்குள்ளே இப்போ மெட்டபாலிசம் இஸ் த பேசிக் க்ரைட்டீரியன் ஆஃப் ஆல் லிவிங் க்ரீச்சர்ஸ் அப்படி நம்ம படித்தோம் ஃபர்ஸ்ட் லெசனில். மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, ஏடிபி ஜெனரேட் பண்ணுறது தான். ரெஸ்பிரேஷன் தான் பேசிக் மெட்டபாலிசம். இப்போது ஏடிபி ஜெனரேட் பண்ணி அங்கே இருக்கிற ஏடிபி தானே மீதி அனைத்து வேலைகளுக்குமான செலவு, கரன்சி, எனர்ஜி கரன்சி ஆஃப் அவர் பாடிங்கிறது ஏடிபி தான். இப்போ அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆள் நார்மல் கண்டிஷனில், அதாவது அவருக்கு டிசீஸ்லாம் இல்லை, இந்த நார்மல் கண்டிஷன் இஸ் ஜஸ்ட் லையிங் ஆன் த ஒரு நார்மல் டேபிள் இன் அ நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஒரு ஒரு டேபிளில் ஒரு ஆளை நார்மலாக படுக்க வச்சுருக்கோம், டிசீஸ்லாம் இல்லாதவர், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில். அவரோட பாடியில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது ஒரு நிமிஷத்துக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா என்னென்னா, ஹீட் எனர்ஜி எப்போது, அதுதான் ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிசம் ரெஸ்பிரேஷனில். அப்படின்னா அவருடைய மொத்த ஓவராலாக தான் நம்ம கணக்கு போட முடியும், ஒரு செல்லாக கவுண்ட் பண்ண முடியறதில்ல. ஸோ மொத்த பாடியில் அவரோட மெட்டபாலிசம் எப்படி இருக்குதுங்கிறத அவர் ஜெனரேட் பண்ணுற ஹீட்டை அந்த ஒரு நிமிஷத்துக்கு, அதை வச்சு தான் அவரோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை கவுண்ட் பண்ணுறோம். இப்போ கரெக்டான பாடிக்கு போகும். ரொம்ப அதிகமாக ஹீட் வந்துச்சுன்னா உள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படி ஓடணும்? அப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது ஹார்ட் பீட் என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் ரேட் எல்லாமே எகிறோம். இல்லை ஹீட்டே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக அப்படி சில்லுன்னு ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னா ரொம்ப ஹைப்போவாக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் குறையும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல்லே பிஎம்ஆர். அப்படின்னா நம்மளோட ஓவரால் பாடி மெக்கானிசம்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்துடும். இன்கேஸ் இப்போ இந்த தைராய்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால், பிகாஸ் அவங்க பிரச்சனை பண்ணாலே பேசல் மெட்டபாலிக் ரேட் அடிப்படும். அதனுடைய கான்சிக்வன்சஸாக ஒரு ஆர்கனாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்ப்போம். Intelligent quotient abnormal இதெல்லாம் பார்த்தோம். In adult women, hypothyroidism may cause menstrual cycle to become irregular. Due to cancer of the thyroid gland or due to development of nodules of the thyroid glands, the rate of synthesis and secretion of the thyroid hormone is increased to abnormal high levels, leading to a condition called hyperthyroidism, which adversely affect the body physiology. ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் தைராய்ட் கிளாண்டில் கேன்சர் செல்ஸ் வந்தாலோ, இல்லை ஏதாவது நாட்யூல்ஸ் அங்கங்கே முடிச்சா ஃபார்ம் ஆனாலோ, எதர் கேன்சர் ஆர் எனி நாட்யூல்ஸ், த சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்நார்மல் ஹை, தட் இஸ் கால்ட் ஹைப்பர் தைராய்டிசம், விச் அட்வர்ஸ்லி எஃபெக்ட் பாடி ஃபிசியாலஜி. ஸோ இது அடிப்பட்டாலே மொத்த ஃபிசியாலஜியும் அடிப்படும். எக்ஸோப்தால்மிக் goiter இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம். நம்ம கிரெட்டினிசமில் ஹைப்போவில் படித்தோம், அங்கேயும் goiter வரும், இங்கேயும் goiter வரும். பார்ப்போம். எக்ஸாப்தால்மிக் goiter, எக்ஸாப்தால்மிக் கண்ணு ரிலேட்டடாக, கண்ணு ப்ரொட்ரூட் ஆகி முறைக்கிற மாதிரி ஆகிடும். கேரக்டரைஸ்ட் பை என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்ட் கிளாண்ட். ஸோ கிரெட்டினிசம்லேயும் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஹைப்போதைராய்டிஸ்லாம் கிரெட்டினிசம் இல்லை, ஹைப்போதைராய்டு வந்தாலுமே தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட். அங்கேயும் goiter, இங்கே எக்ஸாப்தால்மிக் goiter. Protrusion of the eyeballs, increased basal metabolic rate and weight loss, also called Graves' disease. Graves' disease வந்தவங்க நம்மளை பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஆக்சுவலி அப்படி இல்லை, அவங்க கண்ணு துருத்திக்கிட்டு வெளியே வந்திருக்கும். Thyroid hormones play an important role in the regulation of basal metabolic rate, so BMR. These hormones also support the process of red blood cells formation. Thyroid hormones control the metabolism of carbohydrate, proteins, and fats. Maintenance of water and electrolytic balance is also influenced by thyroid hormone.
Thyroid gland also secrete a protein hormone called thyrocalcitonin. இதுதான் நான் சொன்னேன் அந்த parafollicular cells or C cells produce பண்ணுது which regulate the blood calcium level. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணல இட் சப்போர்ட்ஸ் த RBC production and also control the electrolytic water balance maintenance and maintain metabolism of carbohydrate, protein and fat. இதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோன் calcitonin is also from இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நமக்கு பிளட்டில் கால்சியம் லெவல் ஹை ஆயிருச்சோ அந்த நேரங்களில் இம்மீடியட்டாக தைரோகால்சிட்டானின் ரிலீஸ் பண்ணி பிளட்டு கால்சியம் லெவலை குறைக்குது. அப்படியே குறைச்சி கால்சியம் லெவல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கேலிக்யூலி ஃபார்ம் ஆகும், அங்கே கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியே பாடியோட எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ இவங்க ரிலீஸ் ஆகி பிளட்டோட கால்சியம் லெவலில் குறைக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் வருவார் பேராதைராய்டு ஹார்மோனில், அவர் இன்க்ரீஸ் பண்ணுவார். இவங்க 2 பேரும் ஆன்டகோனிஸ்டிக்காக ஒர்க் பண்ணி ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படியே மெயின்டைன் பண்ணுற கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுற ஒரு முக்கியமான ஆள். ஸோ ரொம்ப இது தைராய்டுனாலே உங்களுக்கு அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் ஞாபகம் எல்லா வேலையும் பண்ணுறாங்க பாருங்கள். எலக்ட்ரோலிட்டிக் பேலன்ஸ், வாட்டர் பேலன்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அது இதுன்னு எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. ஸோ தட் யூ ஆர் working efficiently. Our metabolism is efficient. Okay. So the next one is parathyroid gland. Parathyroid gland அப்போ நம்ம அங்கே பார்த்தோம் அது ஒரு பேர் இருக்குது, that is 2 lobes. இங்கே 4 லோப் இருக்கும் பார்ப்போம். In humans 4 parathyroid glands are present on the back side of the thyroid gland. Okay. Thyroid gland ஓட back sideல இதை பார்க்கலாம். 1 pair each in the 2 lobes of the thyroid gland. இங்கே டயக்ராமில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 parathyroid glands, அதாவது தைராய்டு கிளாண்ட்லேயே பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் the parathyroid glands secrete a peptide hormone. See இங்கே thyrocalcitonin protein hormone, இங்கே peptide hormone called parathyroid hormone PTH. The secretion of PTH is regulated by the circulating levels of calcium ion. இங்கே இருந்து PTHோட செக்ரீஷன்ஸ் அத்தனையுமே கம்ப்ளீட்டாக கால்சியம் எவ்வளோ உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கோ அதை பொறுத்து அதுவும் மேனேஜ் பண்ணிக்குது. பேராதைராய்டு ஹார்மோன் இன்க்ரீசஸ் த கால்சியம் லெவல். ஸோ இவங்க டிக்ரீசஸ், இவங்க இன்க்ரீசஸ், அதான் ஆன்டகோனிஸ்டிக். PTH in calcium level in the blood. PTH act on bones and stimulate the process of bone resorption, dissolution, demineralization. அங்கிருந்து எடுத்துக்கிறது. So PTH அதாவது அங்கிருந்து எடுத்து PTH acts on bones and stimulate the process of இவங்க என்ன பண்ணுறாங்க, they are inducing the bone for the demineralization. And PTH also stimulate reabsorption of calcium by the renal tubule and increase calcium absorption from the digested food. பாருங்க, இவங்க பிளட்டில் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுல இருந்து இன்கேஸ் வெளியே அதிகமாக போனால் திரும்பவும் ரீஅப்சார்ப் பண்ணி செல்லுக்குள்ளே அனுப்புறது ரீனல் டிபியூலில் இருந்து. ஆக மொத்தம் உடம்புலோட கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுற மிக முக்கியமான ஒரு ஆளாக இவங்க PTH இருக்காங்க. It is thus clear that PTH is hypercalcemic hormone. இப்போ இவங்க குறைக்கிறாங்க, இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. It increases the blood calcium level along with TCT, thyroid calcitonin. இவங்க it plays a significant role in calcium balance in the body. ஸோ இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணி கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணாங்க. எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே இப்போ அந்த லோக்கோமோஷன் லெசன் ஞாபகத்துக்கு வரணும். அங்கே கால்சியம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, கால்சியம் நமக்கு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து ரிலீஸ் ஆகி அது வந்தால் தான் மசில் ஆக்ஷனே நமக்கு. ஸோ மசில் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இந்த பிரச்சனைகள், இந்த தைராய்டு பேராதைராய்டில் எதில் பிரச்சனை வந்தாலும் மசில் மூமெண்ட்லேயும் பிரச்சனை வந்துடும். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன் லெவலில் கொஷின் போனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so this is about parathyroid gland. The next one is near the heart, that is thymus. Thymus அப்படினு சொன்னாலே it is absolutely related with immune system. Okay, இப்போ பார்ப்போம்.
The thymus gland is a lobular structure located between lungs, behind sternum, on the ventral side of aorta. Aortaக்கு ventral பக்கம், ventral side. Ventral that is நம்ம front side, and located between the lungs. Okay, behind the sternum. Sternumக்கு backல, okay, and ventral side of aortaக்கு முன்னாடி. The thymus plays a major role in the development of the immune system. This gland secretes a peptide hormone called thymosin. Okay, thymosin is also peptide hormone. இப்போ நாங்கள் இங்கே படித்த இவங்களும் peptide hormone. அப்படியே ஒன்றா மைண்டில் வச்சுக்கோங்க. Thymosins play a major role in the differentiation of T lymphocytes, which provide cell-mediated immunity. அதாவது செல் நமக்கு ரெண்டு இம்யூனிட்டி இருக்குது. ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் டி லிம்போசைட்ஸ், இன்னொன்று வந்து ஹியூமோரல் இம்யூனிட்டி ஆர் பி லிம்போசைட்ஸ். ஹியூமோரல் இம்யூனிட்டினா பி. ஸோ என்ன ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இவங்க எல்லாமே மேக்ரோஃபேஜஸை பார்த்துப்பாங்க. மேக்ரோஃபேஜஸ், ஃபேஜஸ்னால் அப்படியே அந்த அமீபாய்டு செல்ஸ் வச்சு அப்படியே ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் வந்தால் நசுக்கி சாகடிக்கிற கேட்டகரி. ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் ஹியூமோரல் இம்யூனிட்டிக்கு வராங்க. பார்ப்போம். See, in addition, thymosin also promote production of antibodies to provide humoral immunity. இவங்க மேக்ரோஃபேஜஸ்னால் இப்படி அமீபாய்டு செல்ஸ், ஓகே, அப்படியே என்கல் பண்ணி சாப்பிட்றது. Thymus is degenerated in old individuals, resulting in a decreased production of thymosin. வயசாகும்போது டோட்டலாக இது ஸ்டாப் ஆகும், அப்போது அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும். As a result, the immune response of the old person becomes weak. காலம் போக போக நிறைய டிசீஸ் வரதுக்கு ரீசனே இவங்கெல்லாம் அப்படியே குறைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, I think that's all about thymus. The next gland is adrenal gland. Adrenal gland, adrenal gland ரொம்ப முக்கியம். இவங்க இந்த கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னொரு பேர் சுப்ரா ரீனல் கிளாண்ட். ரீனல் அப்படின்னு சொன்னால் கிட்னியோட ரிலேட்டடு. ஸோ அவர் பாடி ஹேஸ் ஒன் பேர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட்ஸ். இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு கழுத்தில் இருந்த தைராய்டு ஒன் பேர், பேராதைராய்டு 2 pairs, தைமஸ் ஒன்றே ஒன்று. இவங்க பேர்ஸ் ரெண்டு கிட்னிக்கு மேலேயும் இருக்கும். ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஒரு ட்ரையாங்குலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். The gland is composed of 2 types of tissues. The centrally located tissue is called the adrenal medulla, and outside this lies the adrenal cortex. So வெளியில் இருக்கிறது அட்ரினல் கார்டெக்ஸ், உள்ளே இருக்கிறது அட்ரினல் மெடுலா. ஓகே, அண்ட் கார்டெக்ஸில் ஒரு 3 ரீஜன் ஆகிடும். மெடுலாவில் அப்படியே ஜென்ரலாக போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா இங்கே போடுறேன். ஓகே, திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப் கிளாண்ட். இப்போ நான் உள்ளே இருக்கிற மெடுலாவை கொஞ்சம் சின்னதாக போடுறேன், ஏன்னா அங்கே நம்ம 3 rows போடணும். ஓகே, I just take another different colors. இப்போது ஆக்சுவலி இங்கே ஒரு 3 layers நம்ம போட வேண்டியிருக்கும். இன்னொன்று கலர் கொடுத்துக்கலாம், லைட் கலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரீஜனாக இப்போ திஸ் அவுட்டர் மோஸ்ட் இஸ் zona glomerulosa, மிடில் zona fasciculata, உள்ள தேர்ட் லேயர் zona reticularis. ரெட்டிகுலாரிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபெலோ செக்ரீட்ஸ், ஐ ஜஸ்ட் கோ வித் பிட் டார்க் ஷேட், zona glomerulosa mineralocorticoids. ஓகே, இவங்க
glucocorticoids. இவங்க 6 corticoids. இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் தான் ஆல்டோஸ்டீரோன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எக்ஸ்க்ரீஷன் லெசனில் பார்த்தோம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரோன் மெக்கானிசம், ராஸ் மெக்கானிசம் பார்க்கும்போது, ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் த சோடியம் கண்ட்ரோல் ஆஃப் மினரல் கண்ட்ரோல் ஆஃப் அவர் பாடி. சோடியம் பொட்டாசியம் பம்ப் பார்த்தோம் நர்வஸ் சிஸ்டமில். அவங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இவங்க பண்ணுறாங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பேர்லேயே இருக்குது, குளுக்கோஸ் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். 6 கார்டிகாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் characters. The body hair formation, facial hair, and the madri secondary sexual character. It is not the prime sexual character like egg production layo illa sperm production layo varala, இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வராங்க. ஸோ இவங்க 3 பேர். இன்கேஸ் இப்போ நீங்கள் நடுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிறவங்க மெடுலா ரீஜன். ஓகே, ஸோ வெளியில் இருக்கிறது இவங்க 3 பேரும் கார்டெக்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த உள்ளே இருக்கிறவங்க மெடுலா. மெடுலாவில் உங்களுக்கு 2 ஹார்மோன் வரும், அட்ரினாலின், நார் அட்ரினாலின். இன்னொரு பேர் எப்பினெஃப்ரின். இவங்க நார் எப்பினெஃப்ரின் இவங்களோட பேர். ஸோ பேரெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ படிப்போம். Our body has one pair of adrenal glands, one at the anterior part of each kidney. The gland is composed of 2 types of tissues. The centrally located tissue is called the adrenal medulla, and outside this lies the adrenal cortex. Under production of hormones by the adrenal cortex alters carbohydrate metabolism, causing acute weakness and fatigue, leading to a disease called Addison's disease. Adrenal Addison ஞாபகம் வச்சுக்கலாம். Addison disease வந்தால் ரொம்ப வீக்காக அப்படியே மயக்கம் வரா மாதிரி, ரொம்ப தண்ணி தாகம் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சோடியம் லெவல், பொட்டாசியம் லெவல் எல்லாம் பாடியில் டிஸ்டர்ப் ஆகி பார்க்கறதுக்கே வீக்காக தெரிவாங்க Addison people. இப்போ அடுத்தது ஒரு பார்ட்டாக படிப்போம். தி adrenal medulla secretes 2 hormones called adrenaline or epinephrine and noradrenaline or norepinephrine. These are இங்கே எழுதியிருக்கேன். These are commonly called as catecholamines. ஓகே, catecholamines, அமைன் இருக்கு இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் அப்படியே ப்ரோட்டீன் இருக்கும். இவங்க ப்ரோட்டீன் ரிலேட்டடாக அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கூட இவங்களை படிச்சுக்கலாம். Adrenaline and noradrenalines are rapidly secreted in response to stress of any kind and during emergency situation and are called emergency hormones or hormones of fight or flight. இவங்களை 3F ஹார்மோன் சொல்லுவாங்க. 3F ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் flight, fight, fright. 3F ஹார்மோன் இவங்க ரொம்ப நமக்கு உதவுறது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எமர்ஜென்சியில் இருக்கும்போது தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போகும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இமீடியட்டாக அட்ரினாலின் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி தீஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் அலர்ட்னஸ், பியூப்பிலரி டைலேஷன், பைலோ இரெக்ஷன்னா நமக்கு கூஸ் பம்ஸ் வருது இல்லையா, ரைசிங் ஆஃப் ஏர்ஸ், அது ஸ்வெட்டிங், இதெல்லாம். ஸோ அலர்ட்னஸ், பியூப்பிலரி டைலேஷன், பியூப்பாவை டைலேட் பண்ணுறது, அப்புறம் கூஸ் பம்ஸ் அண்ட் ஸ்வெட்டிங். அண்ட் போத் தி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் தி ஹார்ட் பீட், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ இவங்க 2 ஹார்மோனுமே, அட்ரினாலின் as well as noradrenaline, increases the heartbeat, strength of heart contraction. Heart contraction is the ventricular contraction, so that the more blood is passed from here to all part of the body, and the rate of respiration. Catecholamines also stimulate the breakdown of glycogen. Glycogen breakdown பண்ணி என்ன பண்ணும்? Glycogen is a polysaccharide. அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா glucose. So an increased concentration of glucose in blood. ஸோ கிளைக்கோஜன் எப்போல்லாம் நமக்கு குளுக்கோஸ் இல்லையோ கிளைக்கோஜனை உடைச்சு கிளைக்கோஜினோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பின்னாடியும் வரும் கிளைக்கோஜினோலைசிஸ்.
glycogenesis. லைசிஸ்னா பிரேக்கிங் டவுன், கிளைக்கோஜன் பிரேக்கிங் டவுன், அப்படி உடைக்கிறது. உடைச்சி அங்கேருந்து யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ். பிகாஸ் குளுக்கோஸ் இஸ் அ மோனோசாக்கரைட் அண்ட் இவங்க கிளைக்கோஜன் பாலிசாக்கரைட். கிளைக்கோஜன் வந்து ஒரு பாலிசாக்கரைட், நம்ம உடம்புல இருக்கிற ரிசர்வ் ஃபுட் அது. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். In addition, they also stimulate the breakdown of lipids and proteins. இது லிப்பிடையும் உடைப்பாங்க, நமக்கு குளுக்கோஸ் இல்லைன்னா லிப்போலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீனையும் உடைப்பாங்க, ப்ரோட்டியோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரோட்டியோலைசிஸ், லிப்போலைசிஸ், அந்த மாதிரி. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ், இவங்க கார்டெக்ஸில் பண்ணுற வேலை இதெல்லாம். பட் அந்த டேர்ம் பார்த்துக்கோங்க, லிப்பிடை உடைக்கிறது லிப்போலைசிஸ், ப்ரோட்டீனை உடைக்கிறது ப்ரோட்டியோலைசிஸ், கிளைக்கோஜனை உடைக்கிறது கிளைக்கோஜினோலைசிஸ். The adrenal cortex can be divided into 3 layers called zona reticularis, innermost layer, zona fasciculata, middle layer, and zona glomerulosa, outer layer. The adrenal cortex secretes many hormones commonly called as corticoids. The corticoids which are involved in carbohydrate metabolism are called glucocorticoids. In our body, cortisol is the main glucocorticoids and இது lipid derivative. cortisol அப்படின்னு சொன்னாலே lipid derivative. அங்கே ஃபஸ்ட் அந்த பார்ட் ப்ரோட்டீன் ரிலேட்டடு, இது adrenaline or adrenaline, இவங்க lipid base. Corticoids which regulate the balance of water and electrolytes in our body are called mineralocorticoids. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைராய்ட்லேயும் இதை பார்த்தோம், வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ். இங்கே மினரலோகார்டிகாய்ட்ஸ். மினரலோகார்டிகாய்ட்ஸ் யார் செக்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், குளோமருலோசா. அண்ட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் fasciculata. ஸோ இவங்க கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், இவங்க எலக்ட்ரோலைட் அண்ட் வாட்டர் பேலன்ஸ். Aldosterone is the main mineralocorticoid in our body. ஓகே, நான் முதல்ல எழுதினேன். இப்போ குளுக்கோகார்டிகாய்ட் ஸ்டிமுலேட் குளுக்கோனியோஜெனிசிஸ். பிரித்து பார்த்துக்கோங்க. குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னால் குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, குளுக்கோஸ் formation from non-carbohydrate sources. அதாவது ப்ரோட்டீனில் இருந்து லிப்பிடில் இருந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், lipolysis and proteolysis and inhibit cellular uptake and utilization of amino acids. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் இட் ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ், நியூ சோர்ஸில் குளுக்கோஸ் வர வைக்க, தட் இஸ் லிப்பிடை கட் பண்ணியோ இல்லை ப்ரோட்டீன் கட் பண்ணியோ கொடுக்கறது. அண்ட் இன்ஹிபிட் த செல்லுலார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ. செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போகிறத இன்ஹிபிட் பண்ணிவிட்டு அமினோ ஆசிடை இன்டேக் பண்ண வைக்கிறது. Cortisol is also involved in maintaining the cardiovascular system as well as the kidney function. ஸோ இவங்க அதுலேயும் இன்வால்வ் ஆகுறாங்க, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், கிட்னி ஃபங்க்ஷன். Glucocorticoids, particularly cortisol, produces anti-inflammatory reaction. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அண்ட் சப்ரெஸஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்கேஸ் ரொம்ப அதிகமாகும் போது. இவங்க பேலன்ஸ் பண்ணுறது தான், வேணுன்ட்டு குறைக்கிறதுல எல்லாமே பேலன்ஸ் ஆகுறது. கார்டிசால் ஸ்டிமுலேட் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்களும் ஆர்பிசி ப்ரொடக்ஷன், தைராய்டும் ஆர்பிசி ப்ரொடக்ஷன், இவங்களும் எலக்ட்ரோலைட் அண்ட் வாட்டர் பேலன்ஸ், அவங்களும் அதை பண்ணுறாங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக இம்யூன் ரெஸ்பான்ஸ், சப்ரஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். Aldosterone acts mainly at the renal tubules and stimulate the reabsorption of sodium and water and excretion of potassium and phosphate ion. So aldosterone oda vela enna, RAS mechanism la increasing the sodium reabsorption பார்த்தோம். ஸோ அதையும் அப்புறம் வாட்டரையும் and the excretion of more potassium and phosphate ion opposite. Thus aldosterone helps in the maintenance of electrolytes, body fluid volume. எப்படி பாடி ஃப்ளூயிட் வால்யூம்னா வாட்டர் மெயின்டெனன்ஸ், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம் வச்சு அதர் மினரல்ஸோட கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ மெயின்டைன். இன் டர்ன் இட் மெயின்டைன்ஸ் த பிளட் ப்ரெஷர்.
A small amount of androgenic steroids are also secreted by the adrenal cortex, which play a role in the growth of axial hair. ஆக்சியல் ஹேர் அப்படின்னு சொன்னால் ஆம்பிட்டில் இருக்கும் இல்லையா, நமக்கு அக்கிள் பகுதியில் இருக்கிற ஹேரு, பியூபிக் ஹேர் ஜெனிட்டல்ஸில் இருக்கிற ஹேரு, ஃபேஷியல் ஹேர் டியூரிங் பியூபர்ட்டி. ஸோ இவங்கெல்லாம் தான் செக்ஸ் கார்டிகாய்ட், செகண்டரி க்ரோத், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு ஜென்ரலாக படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் முக்கியமாக தெரியணும். ரீனலுக்கு மேலே இருக்குது, முக்கியமாக கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாவில் 2 ஹார்மோன், அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேட்டகோல் அமைன் குரூப்பு. இவங்க கார்டிசால் குரூப், தட் இஸ் கார்டெக்ஸில் மினரலோ கார்டிகாய்டு, குளூக்கோ கார்டிகாய்டு அண்ட் செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ். இவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க? இவங்களும் வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அவங்களும் pH பேலன்ஸு, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸு, ப்ரெஷர் பேலன்ஸு, அவங்களும் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அட்ரினல் கிளாண்ட். இன்னும் நம்ம அடுத்ததில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேங்க்ரியஸ் அண்ட் அதர் ஹார்மோன்ஸ் எல்லாம் அடுத்த குரூப்பில் படிக்கலாம். இதுவே ரொம்ப லென்த்தியானா உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஸோ I'll go with the pancreas and other hormones in the next video. அதுக்கப்புறமா நம்ம ஹார்மோனல் ஆக்ஷன் அந்த குரூப்பை கூட தனியாகவும் ப்ளஸ் சம்மரியெல்லாம் தனியாக கூட பார்க்கலாம். மேபி another 1 or 2 videos it may go with. பை த டைம் நீங்கள் இது கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதெல்லாம். கரெக்டாக அப்படி ஒரு கதை மாதிரி மைண்டுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் queries வேணும், இன்னும் queries இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வேணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. வில் மீட் அகெயின். ஓகே, தேங்க்யூ.